வணக்கம். புதுக்கோட்டையிலிருந்து 35 கிலோமீட்டர், திருச்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் கொடும்பாளூர். உலகம் மறந்த பண்டைய கால ஆன்மீக நகரம். திருச்சி மதுரை சாலையில் விராலிமலை அடுத்து ராமகாயண்டுப்பட்டி அடுத்து உள்ள ஊர் கொடும்பாளூர். காஞ்சிபுரத்தைப் போலவும் கும்பகோணத்தைப் போலவும் 108 கோவில்கள் இந்த நகரில் இருந்தனவாம். கண்ணகியும் கோவலனும் மதுரை நோக்கி சென்றபோது இந்த ஊரை கடந்து சென்றார்கள் என இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். அப்போது இந்த ஊரின் பெயர் கொடும்பை. சுந்தரர் தனது திருத்தொண்டர் தொகையிலும் சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணத்திலும் இந்த ஊரை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் 63 நாயன்மார்களில் ஒருவரான இடங்கழி நாயனார் பிறந்த ஊர். சோழ பேரரசின் கீழ் சிற்ற அரசர்களாக 7ஆம் நூற்றாண்டில் இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை சோழர்களுக்கு தோள் கொடுத்து பாண்டியர்களோடு பல்லவர்களோடு போரிட்டு சோழ தேசத்தை காத்த சிற்றரசர்கள் வாழ்ந்த பூமி. இருக்குவேலூர் என்ற இந்த ஊரில் வாழ்ந்த சிற்றரசர்கள் தங்கள் குடியை இருக்குவேலூர் குடி என பெருமையாக அழைத்தனர். இந்த இருக்குவேலூர் குடியில் இருந்து பிறந்தவர்தான் மாமன்னர் ராஜராஜ சோழனின் பட்டத்து ராணி வானவன் மாதேவி, கொடும்பாளூர் இளவரசி. இவருக்கு பிறந்தவரே மாமன்னன் ராஜேந்திர சோழன். திருமலை நாயக்கர் ஆட்சியின் கீழ் இந்த ஊர் இருந்தது. ராணி மங்கம்மாள் 1689 முதல் 1704 வரை ஆட்சி செய்தார். இந்த ஊருக்கு மங்கம்மாள் சமுத்திரம் என ஊரின் பெயரை மாற்றி அழகு சேர்த்தார். பயணியர் தங்கி செல்ல சத்திரம் ஒன்றை கட்டினார். 10ஆம் நூற்றாண்டில் மூவர் கோயில். இந்த ஆலயம் இருக்கு வேளாண் பூதி விக்கிரமகேசரி காலத்தில் கட்டப்பட்டது. இவர் ராஜராஜ சோழனின் தந்தை சுந்தர சோழனின் சமகாலத்தவர். சோழர்களின் தலைமையின் கீழ் இருந்தவர் இருக்கு வேளாண பூதி விக்கிரமகேசரி. வரகுண நங்கை எனும் அனுபமா மற்றும் கச்சழி பிராட்டியார் ஆகியோர் மனைவிகள் ஆவர். வரகுண நங்கை இவர் 2ஆம் பராந்தகனின் மகள். தனது மனைவிகள் இருவரின் பெயரிலும் தனது பெயரில் ஒன்றாக என 3 கோயில்களை கட்டினாராம். 3 கோயில்களை இணைத்து பெரும் மண்டபம் மற்றும் பெரிய விமானமும் இருந்து உள்ளது. இந்த கோயிலின் இடது பக்க மூலையில் ஒரு கிணறு உள்ளது. ராஜவம்சத்து பெண்கள் படிக்கட்டுகளில் கீழே இறங்கி குளிக்கும்படி அமைத்து இருக்கிறார்கள். ஐவர் கோயில் என்னும் திருவைந்தளி 100 மீட்டர் தூரத்தில் ஐவர் கோவில் என்று அழைக்கப்படும் ஐற்றளி உள்ளது. இந்த இடம் முற்றிலும் அழிந்து அடித்தளம் மட்டுமே உள்ளது. ஐற்றளியை கட்டியவர் ராஜசிம்ம பல்லவன். கிபி 695 முதல் 728 வரை காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மன்னன். திருமுதுகுன்றம் எனப்படும் முச்சுக்குண்டேஸ்வரர் கோயில் இந்த கோவிலின் எதிரே தீர்த்தக்குளம் பாழடைந்து புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறது. கோயில் பக்கவாட்டில் மிகப்பெரிய ஏரி ஒன்று நீரில்லாமல் வானத்தை பார்த்தபடி மனிதன் சோம்பேறியான கதையை தமிழன் அறிவு இழந்த கதையை சொல்லாமல் சொல்கிறது. நீண்டு பறந்து கிடக்கும் ஏரியில் கருவேல மரம் காடாக. பராந்தக சோழ மன்னர் காலத்தில் பராந்தக வீர சோழன் குஞ்சரமல்லன் என்பவரால் கட்டப்பட்டது. 3ஆம் குலோத்துங்கனால் கோவில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. கிபி 1311ஆம் ஆண்டின் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மதுரை நோக்கி படையெடுத்து வந்த மாலிகாபூர் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக நகரமான கொடும்பாளூரை விட்டு வைக்கவில்லை. அந்த நகர மக்களை கொன்று குவித்து நகரத்தின் செல்வங்களை கொள்ளையடித்து கோவில்களை இடித்தும் சென்றான். இடங்கழி நாயனார் கோயில் 8ஆம் நூற்றாண்டில் பல சிவாலயங்களை நிறுவிய மன்னர் சிவபக்தர். புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் கோனாடு கானாடு என 2 பிரிவுகள் இருந்தன. கோனாட்டின் தலைநகராக இருந்ததுதான் கொடும்பாளூர். மன்னர் இடங்கழி நாயனார் சூரிய வம்சத்தில் சோழகுலத்தில் அபிதான சிந்தாமணி கூறுகிறது. நல்ல சிவபக்தர். பல சிவன் கோயில்களை கட்டினார். கொடும்பாளூரை இடங்கழி நாயனார் ஆட்சி செய்த காலத்தில் கடும் பஞ்சம் வந்தது. முனிவர் ஒருவர் சிவபெருமானுக்கு தினமும் நைவேத்தியம் செய்து பின்னர் அதனை உண்டு தவம் செய்து வாழ்ந்து வந்தார். நாளைக்கு உணவு சமைக்க அரிசி இல்லை என்ற நிலையில் இரவு மன்னரின் நெல் சேமித்து வைத்து இருந்த இடத்திற்குள் புகுந்து நெல்லை திருட முயற்சித்தார். அந்த சாதுவை காவலர்கள் பிடித்தனர். இரவில் நெல் மூட்டையை திருட சாது ஒருவர் முனைந்ததை அறிந்த மன்னர்
அந்த முனிவரிடம் ஏன் நெல்லை திருட வந்தீர்கள் எனக் கேட்டார். நாளை சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்ய அரிசி எதுவுமே இல்லை, அதனால் திருட வந்தேன் என்றார். அரிசி மூட்டைகள் நெல் மூட்டைகளை தந்து அவரை வணங்கி வழியனுப்பி வைத்தார். மறுநாள் இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்ய நெல்மணிகளை அரிசிகள் வேண்டுவோர் மன்னரின் சேமிப்பில் இருந்து எடுத்துச் செல்லலாம் என தண்டாரா அடித்து பலர் வந்து எடுத்துச் செல்வதைக் கண்டு மனமகிழ்ந்தார் இடங்கடி நாயனார். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கோயில் அவர் தான் கட்டினார். யார் கட்டினது? முசுகுந்தீஸ்வர சக்கரவர்த்தி ஐயா கட்டினாரு. ஐயா அதிகார நந்தி இவர். ராஜராஜ சோழன் காலத்தில் உள்ளது. 1800 வருஷங்கள் ஆச்சு. 63 நாயன்மார்கள் ஐயா வாழ்ந்த இடம் இந்த இடம். 108 சிவாலயம் கொண்ட ஊர். கொடுப்பாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஊர் மாதிரி.